அம்மா சங்கு சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்கம்மா தலைவருக்கு. அம்மா மறக்காம சங்கு சின்னத்துல உங்க ஓட்ட போட்டுங்கம்மா. சங்கு சின்னம். ஆமா எல்லாம் நம்ம தம்பி தான் பார்த்து பண்ணுவாங்க. வணக்கண்ணே. சங்கு சின்னம். சங்கு சின்னம் தம்பி. சங்கு சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுமா நம்ம தலைவருக்கு. சங்கு சின்னம் மறக்காம உங்க ஓட்ட போட்டுங்கப்பா. சங்கு சின்னத்திலே முத்திரையிட்டு வணக்கம். அண்ணன் பலராம அவர்களை திருவாரியான வாக்குச்சான்றிதழை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சங்கு சின்னத்திலே முத்திரையிட்டு அவருடைய கரத்தை பலப்படுத்துமாறு உங்களை உங்கள் வீடுகளை தேடி உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார் அருமையான பலராமன் அவர்களுக்கு சங்கு சின்னத்திலே முத்திரையிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் செஞ்சு கொடுக்கறோம்மா. நீங்க ஓட்டு போட்டா போதும். ஐயா வணக்கம். வாங்க வாங்க வாத்தியார் சார். வாங்க சார். சௌக்கியமா சார்? நல்லா இருக்கேன். நமஸ்தே சார். இது எங்க வீட்டு பத்திரம். சரிங்க சார். பாருங்க. சரிங்க. என் பேர்ல தான் இருக்கு. ம். இதை வச்சுட்டு நான் கேட்ட பணத்தை கொடுங்க. சேட்டு, இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன் சுயேட்சையா. நீங்களும் உங்க குடும்பமும் எனக்கு ஓட்டு போட்டுருங்க. ம். செருப்பு சின்னம். சரிங்க சார். பையா ஜல்தி ஆவோ. இந்தாங்க சார். ரொம்ப நன்றி சேட்டு. எல்லாம் நல்லபடியா நடக்கும் கண்டிப்பா சார். ஓட்டு போட்டுருங்க. ஓகே சார். வரேன் சேட்டு. வரேன்னாச்சு. வணக்கம் வணக்கம் வாத்தியாரே. நல்லா இருக்கீங்களா? வந்துட்டீங்களா? இப்போவே உங்களுக்கு எம்எல்ஏ கலை வந்துருக்கு வாத்தியாரே. இந்த முறை நீங்க தான் எம்எல்ஏ. எல்லாம் உங்க தயவு தான். வாழ்த்துக்கள் வாத்தியாரே. எல்லாம் வெயிட் பண்றாங்க வாத்தியாரே. வாங்க. போயிடுவோம். வாங்கப்பா. தியாகு பேசாம வாத்தியாரா இருந்தா என்ன எச்சமாயிருப்ப. உனக்கெல்லாம் இருக்கே அரசியல். என்ன கருமமா போ. யோ, என்னையா இந்த கணக்கு வாத்தியார் இப்படி சொல்லிட்டு போறாரு? அந்த ஆளு கிடக்குறாரு. அடுத்த கல்வி அமைச்சரே நீங்க தான் வாத்தியாரா? இவங்களுக்கு ஓட்டு இல்லாம போச்சே. வணக்கம் வணக்கம். வணக்கம் வாத்தியாரே. வணக்கம். என்னம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் வாத்தியாரே. அப்புறம் இந்த அரிசி மூக்குத்திக்கெல்லாம் டோக்கன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். அப்புறம் இந்த லட்டு கொடுப்பாங்க, லட்டு. அதுல முக்கியமா என்னன்னா அவசரப்பட்டு சாப்பிடாதீங்க. அதுக்குள்ளதான் நாங்க மூக்குத்தி வச்சிருக்கிறோம். புரிஞ்சுதா? என்னையா பீரங்கி, பிரச்சாரத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் வாத்தியாரே. அப்புறம் வாசகம் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கணும். சும்மா காமா சோமான்னு இருக்க கூடாது. அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன் வாத்தியாரே. எங்க சொல்லு பாப்போம். சாம்பாருக்கு வேணும் பருப்பு. அது சட்ட சபைக்கு போன இந்த செருப்பு. ஐயோ யோ, என்னையா இது பெரிய பிரச்சனை பண்ணிடுவோம் போல் இருக்க. வாத்தியாரே, உங்க சின்ன செருப்பு அததான் இப்படி சொன்னேன். ஓ, அது சரி சரி சரி. அப்புறம் அடுத்தது? வாத்தியாரே, அடுப்புக்கு வைக்க போறது நெருப்பு. சில கட்சிகளுக்கு வைக்க போற ஆப்பு. கட்சிக்கு ஆப்பு வைக்கிறியோ இல்லையோ, எனக்கு ஆப்பு வச்சிடாதப்பா. அம்மா தாய் குலங்களா, எங்க அந்த கோஷத்தை சொல்லுங்க பாப்போம். போடுங்கம்மா ஓட்டு. செருப்பு சின்னத்தை பார்த்து. அது வாத்தியாரா, கரகாட்டம், நாதஸ்வரம் இதெல்லாம் வச்சா இன்னும் தூக்கலா இருக்கும்ல? நாதஸ்வரம். நாதஸ்வரத்துல பீப்பு பீப்புன்னு சத்தம் வருமையா. அப்புறம் தாய் குலங்கள்லாம் நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம உருவ பொம்மையை எரிக்க ஆரம்பிச்சிருவாங்கய்யா. நமக்கு தாய் குலம் ஓட்டு ரொம்ப முக்கியம்யா. சொல்லுங்கண்ணே. போடுங்கம்மா ஓட்டு.